இன்னைக்கு சைல்டு அபியூஸ்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி a title to be spoken. அது பேசு பொருள் மாத்திரம் கிடையாது. ஒரு குழந்தை பள்ளியில் அபியூஸ் பண்ணப்படுது, டீச்சர் அபியூஸ் பண்றாங்க, ஒரு கிளையண்ட்டை ஒரு டாக்டர் அபியூஸ் பண்றாங்க, ஒரு பேஷண்ட் அவங்க கிட்ட பாதுகாப்பாய் வருகிற ஒரு பேஷண்ட்டை ஒரு டாக்டர் அபியூஸ் பண்றாங்க, ஒரு குழந்தை தன் தகப்பனாலேயே அபியூஸ் பண்ணப்படுது. ஏன்னா இன்னைக்கு நிறைய broken families. அதனால தாய் மற்றொரு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த கணவன் முதல் கணவனுடைய குழந்தையை அபியூஸ் பண்ணுறது, கூட படிக்கிறவங்க அந்த குழந்தையை அபியூஸ் பண்ணுறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில இன்சிடென்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக பழகி லவ் பண்ணுற மாதிரி பழகிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை சின்ன பின்னமாக்கி நண்பர்களோடு சேர்ந்து அவங்கள அபியூஸ் பண்ணிவிட்டு கொலை பண்ணிட்டு போகிற அளவுக்கு இப்படி நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஓவர் a period of time. So as my team was discussing, it is right time for all of us to get awakened. நாம் விழித்து கொள்வது நல்லது. ஏதோ அங்கே ஒன்று நடக்குது இங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு பேசிட்டு போகிற மாதிரி நம்ம பேசுகின்ற பேசு பொருள் இது அல்ல. ஆனால் என்ன செய்ய போகிறோம்? இந்த டீச்சர்ஸ் டேல we are going to take a decision. All of us இந்த ஹாலில் என்னோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 350 மெம்பர்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் 350 பேரும் ஒரு 10 பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போவீர்களானால் மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 350 into 10, 3,500. அந்த 3,500 மெம்பர்ஸ் another 10 மெம்பர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போனால் எப்படி ஆக போகின்றது? ரைட்லி பாயிண்டட் அவுட் பை தினேஷ் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார். ஒன்று, இந்த சைல்டு அபியூஸ் வந்து சும்மா ஓவர் டே நடக்கிற இன்சிடென்ட் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பழகி பேசி பேசி நடக்கிற சில இடங்களில் அப்ரப்டாக நடக்கலாம், சில இடங்களில் சைல்டு அபியூஸ் ஹேப்பன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அண்ட் ஹவ் ஆர் வி கோயிங் டு டீல் வித், அதை நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம், எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை சொசைட்டிக்கு கொண்டு போக போகிறோம்? ஊரெல்லாம் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, நாங்களும் 2 குத்தாட்டத்தை போட்டுட்டு போயிடுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே வரலை. இனிமேல் எந்த செலிப்ரேஷன் நடந்தாலும் இட் ஷுட் ஹேப்பன் மேக்கிங் அன் இம்பேக்ட் இன் டு யுவர் சொசைட்டி. உங்கள் தேசத்தில் என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க? நீ போனால் அந்த இடம் அதிரணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கியே தீரணும். அப்படின்னா தான் ஒரு நல்ல மாணவன் நீ, அப்படின்னா தான் நீ ஒரு சோஷியல் பிரஜை. இல்லைன்னா இல்லை, சாதாரணமாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லை. இன்னொரு பாயிண்ட் தினேஷ் சொன்னது, இந்த அபியூஸ் எல்லாமே சும்மா ஜஸ்ட் லைக் தட் நடக்கிறது கிடையாது. அண்ட் ஐ திங்க் டேனியல் ஜெபராஜ் பாயிண்டட் அவுட் தட் பாயிண்ட். இது வந்து அந்த ப்ளூ ஃபில்ம்ஸ் இல்லாட்டி தேவையற்ற பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய படங்கள், யூடியூப் மெட்டீரியல்ஸ், இது எல்லாம் தான் முதல்ல ஒரு மனுஷனை கிறுக்கனாக்குறது, ஒரு மிருகமாக்குறதுக்கு காரணம் இந்த மாதிரியான மீடியாஸ், மாஸ் மீடியா. டு நாட் என்கரேஜ் சச் மாஸ் மீடியாஸ். அந்த மாதிரியான மாஸ் மீடியாஸை உலகத்துக்கு கொண்டு போகாதீங்க. டு நாட் ஃபார்வர்ட் இட். ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி there was a song, why this கொலவெறி கொலவெறி கொலவெறி. இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக குழந்தைங்க வாயிலெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. கொலவெறிங்கிறது வந்து ஒரு சாதாரண வார்த்தையா? பிசாசு எப்படி ஒரு மனுஷனை மாற்றி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ த மேஜர் பேஸ் இஸ் த மாஸ் மீடியா. பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய மாஸ் மீடியா, அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. அதை நீங்கள் யாருமே அந்த மாதிரி போய் வாட்ச் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுடைய ப்ரிவென்டிவ் எஜுகேஷனில் முக்கியமாக நீங்கள் சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு ப்ரிவென்டிவ் எஜுகேஷன், இப்படிப்பட்ட படங்களை தவிர்க்க வேண்டும், இப்படிப்பட்ட படங்களை உருவாக்குகிறவர்களை தவிர்க்க வேண்டும், இப்படிப்பட்ட யூடியூப் மெசேஜஸை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம், ட்ரக் அப்யூஸ் அண்ட் ட்ரக் அடிக்ஷன். ஒரு மனுஷன் மிருகமாக்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரியம் எது? ட்ரக்ஸ். The one who uses the drugs, the one who takes the drinks, alcohol addiction, drug addiction, இந்த ஒரு பசங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு வெறி பிடிச்ச மிருகத்தை போல இந்த உலகத்தில் நடந்து கொள்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ட்ரை டு கேட்ச் ஹோல்ட் ஆஃப் தம். அப்படிப்பட்டவர்களை நம்ம நிச்சயமாக அரெஸ்ட் வரைக்கும் கொண்டு போகிறது நல்லது. உங்கள் சொசைட்டியில் உங்களை சுற்றி நடக்கிற மக்கள் யாராவது அப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா you somehow make a case to arrest them. child abuse-ல இந்த மாதிரி யாராவது people இருக்கிறாங்கன்னா நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இட்ஸ் an eye opening for all of us. Let me
thank the team. Shall you all just get up? எழுந்து முன்னாடி வாங்க. இன்னைக்கு அவங்க 9 பேரும் இன்னைக்கு காலையில் இது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் யாருன்னா பிரபு சாருடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட். இன்றைக்கி நாங்கள் பாய்ஸ் ப்ரேயரில் ப்ரேயர் பண்ணும்பொழுது இந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட் பிரபு சார் கொடுத்தார். எனக்கு கேட்ட உடனே பயங்கர ஒரு ஆத்திரம், எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும், எப்படி இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, நம்ம பக்கத்தில் இருக்கிற சொசைட்டியில் எவ்வளோ பக்கத்தில் வந்துடுச்சு. திஸ் கேன் ஹேப்பன் எனிவேர் எனி டைம். ஸோ இம்மிடியேட்டாக அது என்னோடய மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அதான் ஸ்டேஜில் உட்காந்துருக்கும்போது பிரபுட்ட சொன்னேன், தெர் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி. ஈவன் பிரபுக்கே தெரியாது. நானும் கிரேஸும் சேர்ந்து ஒரு சின்ன பிளான் பண்ணினோம். ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபார்வர்டட் த SMS to Grace and Grace has made all these arrangements. Shall we give her a clap?